ரிலீஸுக்கு முன்பே பல கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம். இதனால் வந்து லைக்கா நிறுவனம் செம ஹேப்பில வந்து இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு தயாரித்த சந்திரமுகி 2, லால் சலாம், அதுக்கப்புறமா வந்து இந்தியன் 2, வேட்டையன் இந்த திரைப்படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆனால் போட்ட பட்ஜெட்டை கூட எடுக்க முடியாமல் மிகப்பெரிய லாஸான திரைப்படமாக அமைந்து விட்டது. இதனால் லைக்கா நிறுவனம் ரொம்ப 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 அப்செட்டில் வந்து இருந்தாங்க. அந்த அப்செட் வந்து ஒரே ஒரு படத்தால் மட்டுமே நிற்க முடியும். அது வந்து விடாமுயற்சி. அதனால தான் விடாமுயற்சி படத்து மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்து லைக்கா நிறுவனம் வந்து வைத்து இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கை வந்து காப்பாற்றும் விதமாக விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பெருமளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயம் ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி ரூபாய் வந்து விடாமுயற்சி வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவுக்கு மட்டுமே தமிழ், தெலுங்கு, கன்னடத்து அந்த ஒரு சவுத் இந்தியா லாங்குவேஜுக்கு மட்டுமே இது 100 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் விடாமுயற்சி. ஸோ இந்தி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இனிமேல் வந்து அதை பற்றி பேசல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து வேற ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க படக்குழு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கோ திரைப்படம் கூட 96 கோடி தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருந்தது. ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படத்தை வந்து இவ்வளவு கோடி வாங்கியிருப்பது வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய லாபத்தை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு ரிலீஸுக்கு முன்பே வந்து தந்திருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கடைசி நேரத்தில் வந்து இன்னும் எவ்வளவு வசூல் சாதனை வந்து படைக்க போகுதுன்னு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?